கூட்டணி காலகட்டத்தில் அது வந்து அவருக்கு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. இப்போ கூட்டணி முடிஞ்சு அதுக்கான பலனெல்லாம் பெற்ற பிறகு இப்போ அந்த மாதிரியான ஒரு கருத்து தெரிவிக்கிறதுக்கான நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? திரு வைகோ காலத்திற்கு ஏற்றதைப் போல அரசியல் செய்கிறார் என்றுதான் குற்றம் சாட்ட வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தி குடும்ப அரசியலுக்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மறைந்த திரு கருணாநிதி மீது பகிரங்கமாக குற்றம் சாட்டி தனது மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய பார்க்கிறார் என்பதை சொல்லி மிகப்பெரிய ஒரு பட்டாளத்தோடு கட்சி தொடங்கியவர், மதிமுகவை உருவாக்கியவர் திரு வைகோ. தொடர்ந்து அவர் தடுமாறிக் கொண்டிருக்கிற போது தொடர்ந்து அவருடைய நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையைத்தான் உருவாக்குவதற்காக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேடி வந்தார். போயஸ் தோட்டத்தை தேடி வந்தார். மரியாதைக்குரிய அம்மையார் புரட்சி தலைவி அவர்களை தேடி வந்தார். தேடி வந்தது வீண் போகவில்லை. அவருடைய கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்தது. அவருடைய சின்னமாக இருக்கிற பம்பர சின்னத்திற்கு தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரத்தை கிடைப்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரவு பகல் பாராது கண்டுஞ்சாது கடமையாற்றி அந்த வெற்றியை அவருக்கு ஈட்டி தந்ததை அவர் மறந்துவிடக்கூடாது. தற்போது அவர் வயது முகிந்த காரணத்தினால், அவர் ஏதோ ஞாபகம் மறதியின் காரணத்தினாலும் அவர் ஏதோ பிதற்றிக் கொண்டிருக்கிறார். ஆகவே வைகோவை இனிமேல் பொய்கோ என்றுதான் சொல்ல வேண்டும் என்பதைப் போல இருக்கிறது. குடும்ப அரசியலுக்கு எதிராக கட்சி தொடங்கிய மதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு வைகோ இப்போது அவரே தன்னுடைய மகனை தன்னுடைய கட்சிக்கு முதன்மை செயலாளர் ஆக்கியதன் மூலம் அவருடைய கொள்கையே அவரே சாப்பிட்டு விட்டார். அவருடைய கொள்கையே அவருடைய காலகட்டத்திலே நீர்த்து போய்விட்டது என்பதுதான் பகிரங்கமான குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கிறோம். உட்கட்சி பூசல் மதிமுக நிலவுது, அதை திசை திருப்பதற்கு தான் இந்த கருத்தை இப்ப தெரிவிச்சிருக்காரு அப்படின்ற விமர்சனம் கூட வருது. நிச்சயமாக, அதாவது உட்கட்சி பூசல் அதிகமாகி கொண்டிருக்கிறோம். 31 ஆண்டு காலமாக துரோகத்தாலும் பல்வேறு துயரங்களாலும் இந்த இயக்கத்தை தூக்கி சுமந்து வருகிறேன் என்று திரு வைகோ பெருமையோடு பேசிக் கொண்டிருந்தாலும் கூட காலத்திற்கேற்ற அரசியலை அவர் தன்னை தகவமைத்துக் கொள்வதற்காக தக்கவைத்துக் கொள்வதற்காக பல்வேறு தவறுகளை இழைத்து விட்டார் என்றும் அவரே சொல்லியிருக்கிறார். எப்படி மக்கள கூட்டணியை ஏற்படுத்தி இதே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஊழல் கட்சி, இதற்கு வாக்களிக்காதீர்கள் என்று சொன்ன வைகோதான் 2021 திமுகவுக்கு வாக்கு சேகரித்தார். 2026 மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று வக்காலத்து வாங்குகிறார் என்பதிலிருந்து அவருடைய அரசியல் வேறுபாடுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.